இப்பொழுது மதுரை ஸ்பெஷல் மதுரையை கலக்கி கொண்டிருக்கும் வாழை இலை பரோட்டா செய்முறையை பார்க்க போகிறோம். வாழை இலை புரோட்டா செய்வதற்கு புரோட்டா ஒரு 3 புரோட்டா எடுத்து வச்சுருக்கோம். அது இலையில் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கிறோம். சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கிறோம். சுமாராக ஒரு 3 புரோட்டாவை பிச்சு போட்டிருக்கோம். அதை இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிறோம். இதில் சால்னா ஊற்றிக்கிறோம். தேவையான அளவிற்கு சால்னா ஊற்றிக்கலாம். சால்னா ஊற்றிட்டு நன்றாக கிண்டி விட்டுக்கிறோம். எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்னா போதுமான அளவுக்கு இல்லாதனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்னா எப்படி தயார் பண்ணுவது என்பதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுபவர்கள் பார்த்து கொள்ளலாம். புரோட்டாவை சால்னாவோட மிக்ஸ் பண்ண புரோட்டாவை இப்போ வாழை இலையில் வச்சுக்கிறோம். இந்த வாழை இலையை வச்சுட்டு மேலேயும் தேவையான அளவுக்கு சால்னா ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மேலே நல்லா பரவாயில்ல தூவிக்கிறோம். இங்கே நாங்கள் சால்னா ஊற்றிருக்கோம். உங்களுக்கு மட்டன் கிரேவி பிடிச்சிருந்தால் மட்டன் கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணி இது போல் மேலே மட்டனையும் வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி பிடித்திருந்தால் சிக்கன் கிரேவியும் ஊற்றி நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாழை இலையில் வைத்ததுக்கு பிறகு மேலே சிக்கன் பீஸையும் வச்சுக்கலாம். சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ அல்லது காளான் எது இருந்தாலும் அது மேலே வைத்து கொள்ளலாம். இலையை ப்ளஸ் வடிவில் வச்சுக்கணும். நீளத்தில் ஒன்று அகலத்தில் ஒன்று வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மடித்து கட்டும்போது கிளியாமல் வரும். இப்பொழுது மடித்தது பிறகு நூலாட்டி கட்டிக்கிறோம். இந்த கனோலியில் பார்க்குற மாதிரி கட்டிக்கலாம். இப்பொழுது வாழை இலையில் கட்டி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல் சூடானதற்கு பிறகு தோசைக்கல்லில் வச்சுருக்கோம். வாழை இலையில் கட்டப்பட்ட புரோட்டாவை தோசைக்கல்லில் வச்சுருக்கோம். அதில் சுற்றிலும் பரவலாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு வேக விடுவோம். புரோட்டாவை திருப்பி போட்டுக்கிறோம். வாழை இலையோடு சேர்த்து திருப்பி வைத்து கொள்கிறோம். இப்பொழுது மீண்டும் சுற்றிலும் பரவலாக எண்ணெய் விட்டுக்கிறோம். மீண்டும் வாழை இலையை திருப்பி போட்டுக்கிறோம். மேலே மேற்பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா சிவந்து இருக்குது. இந்த வாழை இலை நன்றாக சிவக்கக்கூடிய அளவிற்கு வேக வைத்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், இப்போ நன்றாக சிவந்திருக்கு. இந்த அளவிற்கு 2 பக்கமும் வாழை இலையின் 2 பகுதியும் நன்றாக சிவக்கக்கூடிய அளவிற்கு வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது 2 பக்கமும் நன்றாக வெந்துடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ பிரித்து பார்ப்போம். இப்பொழுது வாழை இலை புரோட்டாவை பிரித்து பார்த்து விடலாம். இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு பிரித்து கொள்ளலாம். இப்பொழுது நன்றாக ஆவி பறக்க இப்போ புரோட்டாவில் பார்த்திங்கன்னா நன்றாக ஆவி பறந்துக்கிட்டு இருக்கு. இப்பொழுது நமக்கு சுவையான மதுரையை கலக்கி கொண்டிருக்கும் மதுரை ஸ்பெஷல் வாழை இலை பரோட்டா தயார். ஆவி பறக்க வாழை இலை புரோட்டா தயார்.
நன்றி.